இன்றைக்கி நம்ம ரோஸ்மேரி வாட்டரோட ஹேர் க்ரோத் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரோஸ்மேரி லீவ்ஸ் வந்து நான் அமேசானில் 1 மந்த் பிஃபோர் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் நான் எல்லோரும் பண்ணுற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ மட்டும் வந்து நான் பண்ணிப்பேன். நான் டெய்லியுமே இந்த 1 மந்த் யூஸ் பண்ணேன். பண்ணும்போது என்னென்னா குவான்டிட்டியும் சரி வாட்டரும் சரி ரொம்ப கம்மியான அளவில் எடுத்துகிட்டு அதுக்கு அந்த இதை மட்டும் நான் யூஸ் பண்ணிவிட்டு மேபி தேவையில்லை மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் கீழே தான் ஊற்றிட்டேன். ஸோ எனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு வந்து யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கால்ப் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மியாகவே வந்து போட்டு யூஸ் பண்ணி பழகுங்க. ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்கால்ப் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் அதிகமாக ஏதாவது ஒரு பொருள் கூடிட்டுனா கூட நமக்கு ஒரு மாதிரி ஸ்கின்லாம் இரிட்டேட் ஆகும். இது எல்லா பிரச்சனையுமே வந்து சேர்ந்துடும். அதனாலேயே நான் பயந்துட்டு கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக தான் வந்து யூஸ் பண்ணேன். செகண்ட் விஷயம் வந்து என்னென்னா, எல்லா யூடியூபர்ஸுமே வந்து எனக்கு க்ரோ ஆச்சு, பேபி ஹேர்ஸ் வருது அப்படின்லாம் வந்து காட்டினாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் ஹேர் க்ரோத் ஆகியும் பார்க்கல. ஃபஸ்ட்டு வீடியோவில் எப்படி இருக்காங்களோ அதே தான் அதுக்கு அடுத்து ஒரு 1 மந்த் கழிச்சுமே வந்து இருந்தாங்க. நான் பெருசாக எந்த ரிசல்ட்டுமே வந்து அவங்கக்கிட்டேயும் பார்க்கல. எனக்குமே வந்து நான் விசிபிளாக வந்து பார்க்கவே இல்லை. பட் ஹேர் ஃபால் வந்து கம்மியாக இருந்துச்சு. அந்த 1 மந்த் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஒரு 100% இருக்கிற இடத்துல வந்து ஒரு 40% ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகிருந்துச்சு. அதை நான் வந்து விசிபிளாக பார்த்தேன். பட் இது என்னால் வந்து 100% வந்து ஷுவராக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா சில டைம் நமக்கு ஹேர் ஃபால் வந்து அதிகமாகும், சில டைம் வந்து கம்மியாகும். ஸோ அதனால தான் ஆகியிருக்கா அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை. மேபி இன்னொரு 2 மந்த்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டா நமக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி வந்து எனக்கு பேபி ஹேர்ஸ் வந்து எதுவுமே வந்து வரவே இல்லை. ஹேர் ஃபால் வேணால் ஸ்டாப் ஆச்சு, அது ஒன்று வேணால் நான் சொல்லுவேன். பேபி ஹேர்ஸ் வந்து எனக்கு சுத்தமாக க்ரோ ஆகவே கிடையாது. ஸோ உங்களுக்குமே வந்து சென்சிட்டிவ் ஸ்கால்ப் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஆயில் வந்து காய்ச்சின ஆயில் கூட நமக்கெல்லாம் சேராது. ரொம்ப ஹேர் ஃபால் தான் ஆகும். நார்மல் ஆயில் யூஸ் பண்ணாலுமே ஹேர் ஃபால் தான் ஆகும். ஸோ நமக்கு வந்து எப்படி வந்து ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, சில பேருக்கு வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸே வந்து ஆகவே ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் எப்படியெல்லாம் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் எதெல்லாம் வந்து நமக்கு கரெக்டாக சூட் ஆகும் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.